ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் சப்போர்ட்டுன்னு வந்தால் கோடிங்கை விட ரொம்ப முக்கியமான விஷயம்னு ஒன்று இருக்குது. அதுதான் டிக்கெட்டிங் டூல். இன்றைக்கி வீடியோவில் டாப் எம்என்சி கம்பெனியில் யூஸ் பண்ணுற சர்வீஸ் நோ மற்றும் ஜீராவுடைய டூல்ஸை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் பணம் அனுப்பும்போது ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சர்வீஸ் டெஸ்க் அப்படிங்கிற அந்த சப்போர்ட் டீமுக்கு கால் பண்ணுவீங்க. அவங்க அந்த காலை நோட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இது பேக் எண்டில் ஒரு ஃபார்மட் டாக்குமெண்ட்டாக மாற்றுவாங்க. அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன நோட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எரர் லாக்ஸ் அதை நோட் பண்ணுவாங்க. அப்புறம் பிரச்சனை எவ்வளோ பெருசு, அப்புறமா ப்ரியாரிட்டிஸ் இது எல்லாமே செட் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரியாரிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரொம்ப அர்ஜென்ட் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு P1 சொல்லி செட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஃபோர் ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. P1, P2, P3, P4 இருக்குது. நம்ம டிக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரியாரிட்டிஸ் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ சர்வீஸ் நோன்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ சர்வீஸ் நோவில் இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, என்டர்பிரைஸ் கார்ப்பரேட்டில் உள்ள ப்ரொடக்ஷன் சப்போர்ட் சிஸ்டம்க்கான ஒரு அப்சல்யூட் கிங்னா இந்த சர்வீஸ் நோ. ஓகேங்களா? L1 L2 அப்ளிகேஷன் இஷ்யூஸ், அப்போ சர்வர் ஆக்சஸ் ரிக்வெஸ்ட், அப்போ சர்வர் பேச்சஸ், அதில் வரக்கூடிய சேஞ்சஸ், இது எல்லாமே ஐடி சப்போர்ட்டில் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஜீரானா என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட்டில் பக் ட்ராக்கிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது L2 சப்போர்ட் கோடிங்கில் தப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னா அதை ஜீரா டிக்கெட்டில் தான் மாற்றி L3 கோடிங் டீமுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன இன்க்ளூட் ஆகும்னா, ஸ்ப்ரிண்ட் ஆப்ரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன். சிம்பிளாக சொல்லணும்னா, சர்வீஸ் நோவில் கஸ்டமர் டிக்கெட் லாக் பண்ணுவாங்க. அதை சப்போர்ட் இன்ஜினியர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. கோடில் தான் பிரச்சனைன்னு தெரியும் போது அதை ஜீராவில் ஒரு பக் டிக்கெட் மாதிரி ரைஸ் பண்ணி அதை டெவலப்மெண்ட் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் ரியல் டைமில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து கன்க்ளூஷன் பார்க்கலாம். இந்த டூல்ஸில் ஆப்ரேட் பண்ண உங்களுக்கு ஹெவி கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. டூலோட ஒர்க் ஃப்ளோ தெரிஞ்சாலே போதுமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Thank you.